அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையா இருக்கு. இப்படிப்பட்ட அருள் கொடைக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்திப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டிஸ்டிங்கிஷ், பிரித்தறிதல் அப்படின்னு அல்லாஹ் குரான்ல பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. இந்த பிரித்தறிதல்னு பார்க்கும்போது ரெண்டு டைப்பு அல்லாஹ் ஒரு முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு நம்மளை பிரித்தறிய சொல்லியிருக்காங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நாங்க உங்களுக்கு விளக்கியிருக்கோம், அதை நீங்க பிரித்தறிஞ்சு நன்மையை செய்யுங்க, தீமையை தடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பிரித்தறிதல்னு சொல்லும் போது நம்பிக்கையாளர்கள்ல இருந்து நம்ப மறுப்பவர்களை நாங்க பிரித்தறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்ப்போம். அல்லாஹ்வோட அருளால நம்ம இந்த வாழ்க்கை சோதனை நிறைந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுல பல கருத்துக்கள், பல பிரிவினை, பல வழிமுறைகள், பல போதனை, பல மார்க்க சட்டங்கள்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், இது எல்லாத்துலயும் நம்ம சூழப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு இஸ்லாம்னு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட எக்கச்சக்க குரூப் இருக்கு. நம்ம ஊர்ல உள்ள நம்ம இப்ப இந்த ஊர்ல இருக்கோம். நம்ம இந்த ஊர்ல சரி இஸ்லாமு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே ஒரு பள்ளியும் ஒவ்வொரு பிரிவினையா பிரிஞ்சு அவங்களுக்குன்னு தனியா ஒரு போதனை, அவங்களுக்குன்னு ஒரு தனியா இமாமு அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு பல பிரிவினையா பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம சூழப்பட்டிருக்கோம். நமக்கு ஒரு தரமான அளவுகோல் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி வழி தவறுதலா போயிருப்போம். அந்த தரமான அளவுகோல் என்னன்னா ஃபுர்கான். அல்லாஹ் இந்த குரானை குறிப்பிச்சு இது ஃபுர்கானா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுர்கான்னா என்னன்னா உண்மையும் பொய்யையும் பிரித்தறியும் அளவுகோல். அதே மாதிரி அல்லாஹ் இந்த ஃபுர்கான், இந்த குரானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறது எது நன்மை, எது நல்லது, எது உண்மை, எது பொய் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தறியறதுக்காக அல்லாஹ் அல்லாஹ்வோட கருணையா இந்த குரானை கொடுத்திருக்காங்க. சூரா 25 வசனம் 1ல அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முழு உலகிற்கும் ஒரு எச்சரிப்பவராக அவர் பணியாற்றுவதற்காக தன் ஊழியருக்கு இந்த சட்ட புத்தகத்தை வெளிப்படுத்திய அந்த ஒருவர் பாக்கியமிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் தூதர் மூலியமா இந்த சட்ட புத்தகத்தை வெளிப்படுத்தின அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னா முழு உலகிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம குரான்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரிமை கொண்டாடுறோம். ஆனா அல்லாஹ் சொல்லும் போது முழு உலகிற்கும், எல்லாருக்கும், அவங்க எந்த பேரு வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என் வெள்ளையா இருந்தாலோ கருப்பா இருந்தாலோ இல்ல அந்த நாட்டுல வாழ்ந்தாலோ இந்த நாட்டுல வாழ்ந்தாலோ இல்ல இந்த தெருவுல வாழ்றாங்க அந்த தெருவுல வாழ்றாங்க, இவங்க பணக்காரங்களா இருக்காங்க அவங்க ஏழையா இருக்காங்க, அப்படிலாம் எந்த வித பிரிவினையும் இல்லை. முழு உலகிற்கும் இது சட்ட புத்தகமா அல்லாஹ் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் நான் எதுக்கு குறிப்பிட்டு சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். நம்ம மற்ற மாற்று மதத்தவங்களெல்லாம் குரானை நம்ம தொடக்கூட விட மாட்டோம். குரானை நீ தொடாத, குரானை நீ படிக்காத அப்படின்னு சொல்லிட்டு குரானை குரானுக்கு கண்ணியப்படுத்துறோம்னு சொல்லிவிட்டு அவங்க கையெல்லாம் கொடுத்தா குரான் அழுக்கு படிஞ்சிரும் அல்லது ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு நம்ம தடுத்துக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ் சொல்லும் போது முழு உலகிற்கும் இந்த குரான் வழிகாட்டுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூரா 55ல அல்லாஹ் சொல்லும் போது, சூரா 55னா அர் ரஹ்மான், அதுல சொல்லும் போது அர் ரஹ்மான் அல்லமல் குரான், குரானுடைய ஆசிரியரா அல்லாஹ் இருக்காங்க. மானிதனை நான் படைச்சேன், பரித்தறிவது எப்படி என்று அவனுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பகுத்தறிவுனா எது நல்லது, பிரித்தறியும் அறிவு, எது நல்லது எது கெட்டது, எது உண்மை எது பொய், எது நேர்வழி எது தவறான வழி, எது வழிகாட்டுதல் எது வழி தவறுதல், எது ஹலாலு எது ஹராமு, இந்த மாதிரி எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்காக ஒரு கிளியரா இந்த
சட்ட புத்தகத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால இந்த குரான் மட்டும்தான் ஒரே அளவுகோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிக்கை கொண்டிருக்கோம். மற்ற மக்களோட கருத்துக்களையோ மரபுகளையோ வந்து மார்க்க ஆதாரமா நம்ம எடுத்துக்க மாட்டோம், எடுத்துக்க கூடாதுன்னு அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்காங்க. 6:114 அவர் இந்த புத்தகத்தை முற்றிலும் விபரிக்கப்பட்டதாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கும் போது மற்றவற்றை சட்ட மூலாதாரமாக நான் தேட வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இது உம்முடைய இரட்சகரிலிருந்து சத்தியத்துடன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு கொள்கின்றனர், எந்த சந்தேகத்திற்கும் இடமளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 6:114 அல்லாஹ் இந்த புத்தகத்தை, அதாவது இந்த குரானை வந்து முற்றிலும் விபரிக்கப்பட்டதா வச்சிருக்கேன், இதை தவிர்த்து வேற எதுவும் சட்ட மூலாதாரமா எடுத்துக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அந்த வசனத்திலே அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை சொல்றது என்னன்னா, அறிவுரை இல்ல எச்சரிக்கையும் சொல்றது என்னன்னா வந்து, இதுல எந்த சந்தேகமும் கொள்ளாதங்க அப்படின்னு, சந்தேகங்களுக்கு எந்த வித இடமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விளக்குவதற்காக, வழிகாட்டுதலுக்காகவும், கருணையாகவும், சரணடைந்தவர்களுக்கு நற்செய்தியாகவும் அல்லாஹ் இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தின, இந்த கித்தாபை கொடுத்துருக்கேன் அப்படின்னு 16:89 சொல்றாங்க. இந்த வசனத்துல ஒண்ணு நம்ம டீப்பா படிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு வசனமும் ஆழ்ந்த, ஒவ்வொரு எழுத்தும் ஆழ்ந்த ஒரு பொருள் கொண்டதா இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்குவதற்காக. அதனால நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்னென்ன வேணுமோ அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் வந்து விளக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விளக்கம் இல்லைன்னு சொல்றது வந்து இந்த வார்த்தைக்கு வந்து மாறானது, அல்லாஹ்வோட கட்டளைக்கு புறமானது. அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது. குரானு விளக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு தான் அது தெரியல, குரானு அல்லாஹ் விளக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிகாட்டுதலும் கருணையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரணடைந்தவர்களுக்கு, அதாவது முஸ்லிம்கள்னா யாருன்னா இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அடிபணிந்தவர்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல உள்ள இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நற்செய்தி வந்து சரணடைந்தவர்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், அடிபணிந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த பிரித்தறியும் அறிவு இருக்குல்ல, இந்த ஃபுர்கான், இது வந்து அல்லாஹ் கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஞானத்தை பத்தி பார்த்தோம். ஹிக்ம், ஞானம்னா ஹிக்மு, அந்த ஹிக்மு மாதிரியே தான் வந்து ஃபுர்கானும். இது ரெண்டுமே வந்து நம்பிக்கை அடிப்படையில நம்மளுக்கு அடையக்கூடியதா இருக்கு. இந்த ஃபுர்கான் வந்து அல்லாஹ் வந்து இந்த தக்குவா உடையவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த தக்குவானா என்னன்னா அல்லாஹ்வின் மீது பயபக்தி கொள்றது. அந்த தக்குவா உடையவங்களுக்கு இந்த ஃபுர்கானை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சூரா 8 வசனம் 29 சொல்றாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன தத்தகுல்லாஹு யஹ்லல்லக்கும் ஃபுர்கானன். அப்படின்னா, ஓ நம்பிக்கை கொண்டவரே, நம்மளை பார்த்து கூப்பிடுறாங்க. நம்பிக்கை கொண்டவர்களை கூப்பிட்டு அவங்களை அட்ரஸ் பண்ணி அல்லாஹ் சொல்றாங்க, ஓ நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது பக்தி கொள்ளுங்க, அப்போதைக்கு அல்லாஹ் வந்து உங்களுக்கு இந்த ஃபுர்கானை வழங்குவாங்க. ஃபுர்கான் என்னன்னா பிரித்தெரியும் அறிவு. அந்த பிரித்தெரியும் அறிவு, என்லைட்மெண்ட், அதை வந்து நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்க பாவங்களை நீக்குவார், உங்களை மன்னிப்பாரு, அல்லாஹ் வந்து எல்லையற்ற அருளை கொண்டிருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபுர்கான்னு உள்ளது வந்து முத்தகின்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஒரு பரிசா கொடுக்குறாங்க. நம்ம அல்லாஹ்க்கு நம்ம பயபக்தியோட நம்ம இருந்தோம்னா அந்த மாதிரி, அதுக்கு தான் வந்து அல்லாஹ் அடுத்தது நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அதை சில சோதனை அல்லாஹ் வச்சிருக்காங்க. அந்த சோதனையில நம்ம பயபக்தியோட இருந்து இந்த சோதனையில வெற்றி பெற்றுட்டா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பரிசா வந்து ஃபுர்கானை கொடுக்குறாங்க. எப்படி வந்து ஞானத்தை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து ஃபுர்கான், ஞானம்னா வந்து ஞானமா அந்த மாதிரி தான். ஒரு ஞானம்னு வந்து அல்லாஹ்வோட வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை அல்லாஹ்வோட ஞானத்தை அடையிறது, அல்லாஹ்வோட வசனத்தை புரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி வந்து ஃபுர்கான்னு உள்ளது வந்து நம்பிக்கையால, ஃபுர்கான் வந்து முத்தங்கீன்களுக்கு வந்து அல்லாஹ் பரிசா கொடுக்குறாங்க. அவங்க நம்பிக்கை, வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்களோட செயல்ல வந்து தெளிவு இருக்கும் அப்படின்னு. அவங்க செயல்ல எந்தவித டவுட்டா இருக்காது, அவங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும். தெளிவா இருக்குன்னு எப்படின்னா அல்லாஹ் குரான்ல இதுல போட்டிருக்காங்க,
நான் அதை வந்து செய்யறேன் அப்படின்னு. அதுதான் வந்து ஃபுர்கான். அதே மாதிரிதான் ஞானம். இப்ப நம்ம குரானை படிச்சா வந்து ஞானம் வந்துடும், குரானை இப்ப படிச்சா வந்து ஃபுர்கான் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி கொள்ள முடியாது. குரானை படிச்சு அதன் மீது நம்பிக்கை கொள்ள சொல்லியிருக்காங்கல்ல, அதன் மீது நம்பிக்கை கொள்றது. நம்பிக்கைனா எப்படின்னா, குரானை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, குரான் முற்றிலும் விவரிக்கப்பட்டது, முன் உள்ள வேதத்தை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி உள்ளடக்கிய கூடியதா இருக்கு, இது பாதுகாக்கப்பட்டதா இருக்கு, இதை தவிர்த்து நீங்க வேற எதையும் மார்க்க ஆதாரமா மார்க்கத்தோட சட்டமா பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த அடிப்படையில நம்பணும். அல்லாவின் மீது பக்தி கொள்றதுன்னா, அல்லானா எல்லாத்தையும் நடத்துறாங்க, அல்லாவை சார்ந்துராம யாருக்கும் எதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்புறோம்ல. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து ஞானத்தையும், இப்ப நம்ம பார்த்துருக்கிற சப்ஜெக்ட்ல வந்து ஃபுர்கான் பிரித்து அறிதல் அந்த அறிவையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து அல்லாவோட அருளால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அடைஞ்சிக்கிட்டு வரோம். ஏன்னா வந்து எது ஹலாலு எது ஹராமுன்னு கேட்டா நம்ம வந்து டக்குன்னு நம்ம அல்லாவோட அருளால அல்லாவோட கருணையால சொல்ல முடியும். பன்றியின் கரியா ஹராமு, அதுக்கப்புறம் ஓடுகின்ற ரத்தமா ஹராமு, தானா செத்ததா ஹராமு, அல்லாத வேற ஆளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிராணியா ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட அருளால நம்ம வந்து கிளியரா இந்த வசனத்தை கோட் பண்ணி சொல்ல முடியும். இது இல்லாத வேற குரான் அல்லாத வேற இதை வந்து பின்பற்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையா இருக்கும். அவங்களுக்கு எது எதுன்னு கேட்டோன்னா குரூப்புக்கா ஒவ்வொரு ஹலால் ஹராம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆம்பளை வந்து தங்க போட்டுக்க கூடாது, ஆம்பளை பட்டு துணி உடுத்திக்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து எது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் உணவு முறையில வந்து சாஃபியா இருந்தா இது உனக்கு கூடாது, ஹனஃபியா இருந்தா இது உனக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழம்பி போயிருப்பாங்க. இது வந்து ஒரு தெளிவில்லாதது. இப்படிப்பட்ட தெளிவு அல்லாவோட அருளால நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா, அல்லாஹ் நம்மளுக்கு ஃபுர்கானை வழங்கியிருக்காங்க. அல்லாவோட அருளால அதை நம்ம அடைஞ்சிக்கிட்டு வரோம். அதை நம்ம இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கணும். அதனால இந்த ஃபுர்கான்னு உள்ளது வந்து பயபக்தி உடையவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு பரிசா தராங்க. இது வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த ஃபுர்கான்னு உள்ளது வந்து ஒரு பேப்பர்லயோ அல்லது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ அல்லது ஒரு ஆப் ஃபார்மேட்லயோ இல்லை. அது வந்து ஞானம் மாதிரி வந்து இன்விசிபிள். அது வந்து நம்மளுக்குள்ளதான் அது நம்ம உணர முடியும். இப்ப எல்லாருக்கும் ஒரு குளறுபடியா இருக்கு. இப்ப ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுக்கு அல்லாவோட அருளால கான்கிரீட் கிளியரா இருக்கு. அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுத்தாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபா கொடுத்தாங்கன்னா அதுல 97 ரூபா 50 காசு தான் வந்து எனக்கு. மினிமம் 2.5% எடுத்து அல்லாஹ் இன்னாருக்கு கொடுக்கணும். அது வந்து என் காசே கிடையாது. அந்த காசை நான் உண்டுட்டேன்னா வந்து அது ஒரு அல்லாஹ் ஒரு ஜக்காத்தை தவற விட்டவங்களுக்கு எவ்வளவு இது சொல்றாங்க, அல்லாவோட மார்க்க கடமைகளை கடைபிடிக்காதவங்களுக்கு எவ்வளவு தண்டனை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தண்டனைக்கு உள்ளாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா புரியுது. நம்ம எல்லாருக்கும் கிளியரா புரியுது. நம்மளுக்கு ஒரு வருமானம்னு சொல்லிட்டு எவ்வளவு வருதோ அதுல மினிமம் 2.5% நம்ம எடுத்து நம்ம கொடுத்துறோம். இது வந்து ஃபுர்கான் நம்மளுக்கு தெளிவா புரியுது. நம்ம பிரித்தறியும், நம்ம ஈஸியா நம்மளால பிரித்தறிகிற அறிவை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதே அறிவு எல்லாருக்கும் இருக்கா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம கூட உள்ளவங்களுக்கு, ஈவன் நம்ம ஊர்ல உள்ள மற்ற பள்ளியில உள்ள பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் இருக்கான்னு கேட்டா இல்ல. அவங்கள்ட்ட ஜக்காத்தை பத்தி கேட்டா ஏதோ சொல்லுவாங்க. உங்க வீட்டுல எவ்வளவு நகை இருக்குன்னு சொல்லு, பேங்க்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எத்தனை ஆடு மாடு இருக்குன்னு சொல்லு, எத்தனை சொத்து இருக்குன்னு சொல்லு, உன் பேர்ல எத்தனை இருக்கு, அத்தா பேர்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று குழப்பி ஆன்சர் என்ன வரன்னா ஜக்காத்தை தவற விட்டுட்டாங்க. அதே மாதிரி நோன்புலயே நம்ம பார்க்கிறோம். நோன்பு கிளியரா நம்மளுக்கு ஃபுர்கானா இருந்து நம்மளுக்கு கரெக்டா என்னைக்கு நோன்பு ஆரம்பிக்குது என்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அப்படிப்பட்ட இதை வந்து ஃபுர்கான் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு ஃபுர்கானா வந்து இப்படி பிரித்தறியும் அறிவை நம்மளுக்கு வழங்கியிருக்காங்க. இதை வந்து நம்ம மற்றவங்க தவற விட்டுறவங்கலாம் நம்ம வந்து பார்க்கிறோம். அவங்களோட அல்லாஹ் நம்மளுக்கு சிறப்பிச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு இதுல பெருமை கொள்றதுக்கு இல்ல, அதிகமா அல்லாஹ்க்கு அடிப்பணிதல்ல, அல்லாஹ்க்கு சரணடைதல், நன்றி செலுத்துறதுல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகணும். இப்படிப்பட்ட பயபக்தியோடவர்களுக்கு தான் இந்த பிரித்து அறிதல் வந்து அல்லாஹ் வழங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஃபுர்கான அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்ததுக்கு அல்லாஹ்க்கு நம்ம அதிகமா நம்ம நன்றி செலுத்திப்போம். ஆதியில செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்,
வஹதஹு லா ஷரீக லஹு. அடுத்தது நம்ம பிரித்தெறிதலை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிரித்தெறிதல் எப்படின்னா, நம்ம பிரித்தெறியணும். நம்ம அல்லாவோட அல்லா மேல நம்ம பக்தி கொண்டு அல்லாவோட வேதமான இறுதி வேதமான எல்லா வேதத்தையும் உள்ளடக்கியதா உள்ள இந்த குரானை நம்ம பயபக்தியோட நம்ம அல்லா மேல பக்தி கொண்டு பின்பற்றும் போது அல்லாஹ் நம்மளுக்கு பிரித்தெறிதல நம்மளுக்கு வழங்குறாங்க. அர்-ரஹ்மான் அல்லமல் குரான்னு சொல்றாங்கல்ல, குரானுடைய ஆசிரியரா இருக்கன்னு. அல்லாஹ் நம்மளுக்கு ஆசிரியரா இருந்து கற்று தந்து நம்மளுக்கு ஒண்ணுத்தையும் சொல்லிருக்காங்க. இப்படி பேசுங்க, இப்படி பேசாதங்க, இந்த இடத்துல உட்காருங்க. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். எங்க உட்காருன்னு, எப்படி பேசுன்னு, என்ன சாப்பிடுன்னு, என்ன சாப்பிடக்கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, ஒண்ணுத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பிரித்தெறிதல் தான் அல்லாஹ் நம்மளுக்கு ஃபுர்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரித்தெழுதலை நம்மளுக்கு உள்ளது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது பிரித்தறிதல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு சோதனையை சொல்லியிருக்காங்க. சோதனையை சொல்லி நம்பிக்கையாளர்களையும் நம்ப மறுப்பவர்கள் நயவஞ்சர்களையும் வேறுபடுத்துவோம் அப்படின்னு. இதுல எப்படி நம்ம வேறுபடுத்துதுன்னா, அதுல ஒரு சோதனையை உட்படுத்தினா தான் யாரு நம்பிக்கையாளர்கள், யாரு நயவஞ்சர்கள். நயவஞ்சர்கள்னா கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறது. இந்த கூட்டத்துல இருந்தாங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் ஊர்ல போய் அங்க உள்ள கூட்டம் மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. இல்ல வேற இடத்துல இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி கலரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க நயவஞ்சர்கள். இப்படிப்பட்டவங்கள தான் அல்லாஹ் ரொம்ப டேஞ்சரா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ப மறுப்பவர்கள். இவங்கெல்லாம் அல்லாஹ் பிரித்தெறிய நோக்கத்துக்காக தான் இந்த வாழ்க்கையை படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கிறோம், சோதனையில ஆழ்த்தப்படாமல நாங்க நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்றதுக்கு உங்களை நீங்க தப்பித்து விடலான்னு நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா, விட்டு விடப்படுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நம்பிக்கை கொண்டு, எல்லாருக்கும் சோதனை இருக்கு. நம்பிக்கை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சிட முடியாது. அவங்களுக்கும் அல்லாஹ் சோதனை வச்சிருக்காங்க. சோதனையை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா பிரித்தெறியும் நோக்கத்துக்காக அப்படின்னு. ஒரு 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 ஷேக் பண்ணி விட்டாதான் யாரு எங்கெங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுயரூபம் தெரியும். வெளியிலேன்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரியும். போய் ஒரு 4 தட்டு தட்டி பார்த்தாதான் அது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு கலப்படம் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களை பாடுபடுபவர்கள் யார் என்று கடவுள் பிரித்து காட்டாமலும் உறுதிப்பாட்டு உடையவர்கள் யார் என்று பிரித்து காட்டாமலும் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நீங்க இதை எதிர்பார்க்கின்றீர்களா அப்படின்னு 342 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் இல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தனிமையில இருக்கும் போது அல்லாவை கருத்தி கொள்றவங்க யார் இருந்து பிரித்து பார்ப்போம் அப்படின்னு. பப்ளிக்கா இருக்கும் போது எல்லாம் இதான் பண்ணிக்கலாம். நம்ம நல்லவன் மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கலாம், அல்லது நல்லவன் மாதிரி இருந்துக்கலாம். ஒரு தனிமையில நம்ம இருக்கோம்ல, யாரும் இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு, அப்போதைக்கு நம்மளோட நிலைப்பாடு என்ன? நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிடுறோமா, இல்லை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது அல்லாஹ் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத செஞ்சிடுறோமா அப்படின்னு இந்த தனிமையிலையும் அல்லாஹ் நான் உங்களை சோதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்லவர்கள் இருந்து கெட்டவர்களை பிரித்து காட்ட வேண்டியது இருக்கு. ஆனா நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் சிறப்பிக்க வேண்டியது இருக்கு. உங்களில் பாடுபடுபவர்கள் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னுத்தையும் அல்லாஹ் ஒரு சோதிச்சாதான் அந்த பிரித்து காட்டுதலுக்கு அறிதலுக்காக அல்லாஹ் நம்மளுக்கு சோதனை சொல்லியிருக்காங்க. பிரித்து காட்டு அல்லாஹ்க்கு தெரியும், நம்மளை உணர வைக்கிறதுக்கு. உதாரணத்துக்கு நான் நல்லவன் சொல்லிவிட்டு நான் சொல்லலாம், என்ன ஒரு சோதனையில போட்டு அங்க ஒரு லேசா ஒரு ஷேக் பண்ணும்போது எனக்கே தெரியாத சுயரூபம் அப்போதைக்கு வெளியே வரும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அல்லாஹ் முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல பயபக்தி. அந்த பயபக்தியோட நம்ம குரானை காட் அலோன், அல்லாஹ் மட்டும், குரான் மட்டும்னு உள்ளதை நம்ம பிரித்து கட்டி நல்லா கெட்டியா பிடிச்சிக்கணும். ஏன்னா
இதுதான் வந்து வெற்றிக்குள்ள ஒரே இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம குரான்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சோதனையிலலாம் அந்த 2 கயிறையும் நம்ம வந்து கட்டியமா பிடிச்சிருக்கிறதுனால நம்ம வெற்றி அடைவோம். ஒரு தனிமையில அல்லாஹ் சோதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வியாபாரத்துல சோதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, குடும்பத்துல சோதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயும் ஒவ்வொரு அருள் கொடையிலையும் வந்து சோதனை கலந்து இருக்கு. எந்த அருள் கொடையும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து அப்படியே உங்களுக்கு வழங்கல. உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்களா, அதுல சோதனை இருக்கு. உங்களுக்கு உங்களுக்கு அறிவு கொடுத்துருக்காங்களா, அதுல சோதனை இருக்கு. உங்களுக்கு பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்களா, அதுல சோதனை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் கொடுத்துருக்காங்களா, அதுல ஒரு சோதனை இருக்கு. எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ்க்கு பொருத்தமான விஷயத்துல நம்ம செலவு பண்ணணும், அது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் சூரா 67:2ல உங்களுக்கிடையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை பிரித்தறியும் நோக்கத்திற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்த அந்த ஒருவர் தான் எல்லாம் வல்லவர் மன்னிக்கின்றவர். வாழ்வையும் மரணமும் அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆழ்ந்து நம்ம பார்க்கும்போது பிரித்தறியும் நோக்கத்துக்காக. உங்களை இந்த சூழ்நிலை சரி, இப்படி நீ உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் வந்து உனக்கு நார்மலா இருக்கும்போது ஓகே, நீ நம்பிக்கையாளர்களா இருக்க, திடீர்னு உங்களுக்கு ஃபைனான்சியல் லெவலை வந்து கூட்டிடுறோம், திடீர்னு உனக்கு பல கோடிகள், பல பிஸ்னஸ்ல லாபம், எதுல வச்சாலும் வந்து உனக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்போது அங்கே வந்து உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோதிப்பாங்க. சரி, அப்புறம் திடீர்னு டவுன் ஆகி ஒரு மார்க், அதாவது நம்ம ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸே கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி, அல்லது திடீர்னு ஒரு செலவு, அல்லது நம்ம வியாபாரத்துல நஷ்டம், இந்த மாதிரி கொடுத்தும் அல்லாஹ் வந்து சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எல்லா நிலைமையிலையும் சோதிப்பாங்க. பப்ளிக்கா வச்சு சோதிப்பாங்க, தனிமையில வச்சு சோதிப்பாங்க, அருள் புரிஞ்சு அதிகமா செல்வத்தை கொடுத்து சோதிப்பாங்க, செல்வத்தை குறைச்சி சோதிக்கிறாங்க. எல்லா நிலைமையிலையும் நம்மளோட நிலைப்பாடு எப்படி அப்படின்னு, நம்ம சப்மிட்டர் மத்தியில இருக்கும் போது நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் மற்ற இடத்துல போய் மற்ற நம்ப மறுப்பவர்கள், நயவஞ்சர்கள் அந்த மாதிரி உள்ள கூட்டத்துல இருக்கும்போது நம்மளோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் அல்லாஹ் சோதிப்பாங்க. நம்ம போன ஒரு இதுல பார்த்தோம்ல, அந்த மாதிரி கூட்டத்துல உட்காராதங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குல்ல, அதுல மாதிரி அல்லாஹ் நம்மள சுச்சுவேஷன் நம்மளுக்கு ஏற்படுத்துவாங்க. நம்மளுக்கு முன்னாடி அல்லாஹ் குரான்ல சொல்லாததை வந்து செய்யற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோமா, இல்ல அல்லாஹ்வோட அருள் கட்டளைக்கு ஏற்ப நம்ம வந்து அதுல இருந்து நம்ம எந்திரிச்சு வந்துடுறோமா, இந்த மாதிரி உள்ள பல வகையில அல்லாஹ் நம்மளை சோதிப்பாங்க. எதுக்கு சோதிப்பாங்கன்னா, நம்மளை வந்து பிரித்து அறிஞ்சு நம்பிக்கையாளர்களை வந்து சிறப்பிக்கிறதுக்காக, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கறதுக்காக. சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் பல வசனங்களை சொல்றாங்க. அதெல்லாம் ஓமைன்னு தான் சொல்லியிருக்காங்க. உண்மை வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அதெல்லாம் நம்மளுக்கு சொன்னாலே புரியாது. அப்படிப்பட்ட நம்ம ஒரு லிமிட்டட் நாலேஜ்ல இருக்கும். சொர்க்கம்னு உள்ளது வந்து எக்ஸ்ட்ரீம். அப்படிப்பட்ட இதை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள நம்ம ஒரு சின்ன கரெக்ஷன் தான், இந்த மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம இந்த தக்குவாவை அடையிறதுக்கும், இந்த ஃபுர்கானை அடையிறதுக்கும், இந்த ஞானத்தை அடையிறதுக்கும் நம்ம அடைஞ்சோன்னா நம்ம இவ்வளோ பெரிய பரிசா வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் அடையிறது வந்து ரொம்ப ரொம்ப சுலபம். அல்லாஹ் மட்டும்னு நம்ம வணங்கணும். அல்லாஹ்வுடன் வேற யாரையும் சேர்த்து அழைக்கக்கூடாது. நபிமார்களையோ தூதர்களையோ எந்த மார்க்க அறிஞர்களையோ அல்லாஹ்வுடன் சேர்த்து அழைக்கக்கூடாது. நம்மளோட திக்ர்ல, தொழுகையில, இபாதத்துல, துவால எல்லாத்துலேயும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் நம்ம இருக்குன்னு, அல்லாஹ்க்கு மட்டும்தான் அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து கேட்கணும். அல்லாஹ்வை சார்ந்துடாம யாருக்கும் எதுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்பிக்கையாளர்களை சொல்லும் போது அவர் தான் அனைத்து வார்த்தைகளையும் பரிசீலித்து சிறந்ததை பின்பற்றுவாங்க, இவர்கள் தான் அறிவுத்திறன் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் வந்து
பரிசீலிப்பாங்க, பரிசீலிச்சு சிறந்ததை பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது வந்து சத்தியத்தோட அசத்தியத்தை கலந்துராதுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இத கலந்துராதங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மறுபடியும் நம்ம அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம நினைவூட்டுறோம். நம்ம ஒரு சத்தியத்தோட அசத்தியத்தை கலந்து இருக்கிற கூட்டத்துல நம்ம போனோம்னா நம்மளும் கலப்படமா ஆயிடுவோம். அந்த பிரித்தறியும் அந்த இதை நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அந்த ஃபுர்கானை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தா மாதிரி எல்லா வார்த்தையும் பரிசீலிப்பாங்க, சிறந்ததை பின்பற்றுவாங்கன்னா குரான்ல இருக்கிறது. இப்ப நீ என்ன வார்த்தை வேணாலும் சொல்லு, குரான்ல இருந்தா நம்ம பின்பற்றுறோம். அப்படி இல்லாட்டி நம்ம மார்க்க ஆதாரமா நம்ம அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறாங்க. ஏன்னா ஒரு ஜக்காத்து கொடுக்கணும்னு நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணா ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மாதிரி ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எப்படி ஒரு ஒவ்வொரு விஷயமும் நோன்பை பத்தி எடுத்துக்கிட்டாலோ இல்ல ஷஹாதத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டாலோ இந்த குரூப்புக்கு இந்த ஷகாதத்து, இந்த குரூப்புக்கு இந்த ஷகாதத்துன்னு சொல்லிட்டு ஷகாதத்திலேயே பல பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிரிவினை இருக்கு, குளறுபடி இருக்கு, பல கருத்துக்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கான சட்டத்திட்டங்கள், மார்க்க சட்டத்திட்டங்கள்னு புக்கை போட்டு டைவர்ட் பண்றதுக்கு தான் வச்சிருக்காங்க. அல்லாஹ் ஃபுர்கானா பிரித்தறியும் ஒரு கலங்கர விளக்கா அல்லாஹ் இந்த வேதத்தை குரானை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வாழ்க்கையை நம்ம ரொம்ப சிம்பிளா ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த குரான் இவ்வளவுதான்ப்பா 114 சூறா இருக்கு, இதை நீ பின்பற்று, இதுல நீ இதப்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்கோ, நான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம், அதை விட்டு வேற எங்க கிடைக்குது, எந்தெந்த புக்கு ஸ்டால்ல நம்ம புக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி தொழுகையில ஹனஃபியா இருந்தா தொழுகிறது எப்படி, சாஃபியா இருந்தா தொழுகிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே குரூப்பா பிரிச்சுக்கிட்டு நம்ம நேர்வழியிலேருந்து தவறி போயிடக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால இந்த உலகம் குழப்பம் நிறைந்ததா இருக்கு. அல்லாஹ் ஃபுர்கானா உண்மையை பொய்யும் பிரித்தறியும் அளவுக்கெல்லாம் இந்த குரானை கொடுத்திருக்காங்க. அதை பின்பற்றி நம்ம இம்மையிலேயும் மறுமையிலேயும் வெற்றி பெறுவோம். எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்கள் இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். எங்கள் இரட்சகரே, எங்களுடைய வரம்பு மீறல்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. எங்களுடைய பாவங்களை நீக்கி விடுவீராக. மேலும் நன்னெறிமிக்க நம்பிக்கையாளர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக. தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.